ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இன்னும் செமையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஜாலியான ஒரு 2 நாள் vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு எப்பவுமே சத்து மாவு, அப்படி இல்லைனா அது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருந்தேன்னா, செவ்வாழை போட்டு டேட்ஸ் போட்டு பால் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பூஸ்ட் தூவிட்டோன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நாட்டு சக்கரை, நான் டேட்ஸ் போட்டதால் இன்றைக்கி நாட்டு சக்கரை போடலை. இதை வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாக தான் நான் செஞ்சுடுவேன் காலையில். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் நேற்றே வாங்கி வச்சாச்சு. இது இன்றைக்கிலே, இது நேற்றோட விலாகு. ஸோ வியாழக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா செஞ்சுட்டேன். அதுக்கு வந்துட்டு தோசை. அப்புறம் அதை முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா இதுக்கு போயிருந்தோம், ஆலப்புடியான் இது கருப்பட்டி காஃபி கடை. அங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி, அனகாபுத்தூர் தள்ளி ஒன்று இருக்குது, பெரிய கடை, சூப்பராக இருக்கும். அங்கே எல்லாமே இப்போ கொழுக்கட்டை இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக அது போயிட்டுருக்கு. நாங்கள் அடிக்கடி போய் வாங்குறது. இங்கே யாதவ் காணும், அங்கே தேடிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் ஸ்வீட் கேட்டான். அது இங்கே வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் அப்படி இப்படி வாங்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக போயிடுது. அதனால் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி அவன் கோச்சிட்டு போய் அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தான். இவர் போய் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு இருந்தார். இவங்களுக்கு இதே வேலை, ஏதாவது வரும்போது வாங்குறது. ஆனால் இங்கே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ப்ராப்ளத்தால் நிறைய வந்து இந்த கடையிலே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டீ கம்பல்சரிங்கிற டீ, அதுக்கப்புறம் பணியாரம் கொழுக்கட்டை கம்பல்சரி அப்படின்றதால அதுக்கு கேஸ் இருக்கான். தோசைக்கு மட்டும் கேஸ் இருக்குது. மற்றபடி இந்த பொங்கல், வடை இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. மதியம் லஞ்சு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் ப்ராப்ளத்தால் அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டமும் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எவ்வளோ பாதிப்பாகி எவ்வளோ இடத்துக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்குமே இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கா. திரும்ப வந்துட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது. இண்டக்ஷன் வச்சு நம்ம சமைச்சா கூட எவ்வளோ நாளைக்கு நம்ம இண்டக்ஷன் வச்சு சமைக்க முடியும்? அது அப்படியே யோசித்து பார்த்தாலே பக்குன்னு இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வந்துடணும், எல்லாமே சரியாயிடணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இப்படியே தொடர்ந்து போச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வெளியில் விறகு வச்சு, எங்கள் அம்மா வீட்டிலலாம் வெளியே விறகு வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அது பழக்கம். இப்போ நம்ம இங்கே எங்கே போய் சமைக்கிறது? மாடியில் தான் போய் உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும். இங்கே வந்து வீட்டுக்குள்ளேயே சமைக்க முடியாதா? ஃப்ளாட் வரையா, எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே இருக்குது. அதனால் தயவுசெய்து கடவுளே இதை வந்து சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு டெய்லி இது ஒரு வேண்டுதலாகவே நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே காஃபி குடித்தேன். எனக்கு இந்த இடத்துல வந்து டீ காஃபி ரெண்டுமே பிடிக்காது. மற்றபடி இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா, எனக்கு பிடிக்காது. அதே போல் இதெல்லாம் நல்லாயிருக்கும், இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கருப்பட்டியில் போடுறதால அது ஒரு மாதிரி திகட்டும், ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான், செய்யாதரா அது குடிப்பாங்க, இந்த டம்ளர் வச்சு குடிப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அக்கா கிராஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இப்போ வாஷ் தான் பண்ண போகிறேன், எல்லா டம்ளரும் இப்போ ஈவினிங்காக நான் திரும்ப வாஷ் பண்ணி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவன் விளாட்றத பார்த்துட்டு போனாங்க. இருந்தாலும் எடுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது எப்படி அவன் விட மாட்டான். இப்போ குரு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் வேண்டாம் அப்படின்ட்டு அது கோச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் திரும்பி கேட்டால் கூட வேணானே சொல்லிடுவான். கோச்சிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் திரும்ப வாங்கவே விட மாட்டான். வேண்டாம்னா வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வாட்டி கேட்டுட்டு நம்ம வந்துட்டு வேண்டாம் வேணுமா அப்படின்னு கேட்போம். திரும்ப அவன் வேணும்னு வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி சொன்னாலே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஏன்னா பெரிய பையன் ஆகிறான்ல, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடுது. இவன் அப்படி கிடையாது, எப்படியாவது நம்மளை இது பண்ணிவிட்டு வாங்க வச்சுருவான். ஸோ என்ன வாங்கணுன்னா கொழுக்கட்டை வாங்கணும், பூர்ண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, இதுமே 3மே வாங்கிட்டு அங்கே சுண்டல் சாப்பிட்டோம். சன்னா, அது சூப்பராக, சன்னாவில் சுண்டல் சாப்பிட்டோம். சுண்டல் சூப்பராக இருந்துச்சு. அவங்க அதான் சொன்னாங்க, இதுவே எவ்வளோ நாளைக்கு இன்னும் வரப்போகுதுன்னு தெரியல, இதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த டைமுக்குலாம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே சாம்பார் வடை வந்து செம்ம ஃபேமஸ், செம்ம சூப்பராக இருக்கும். நான் மெயினாக அதுக்கு தான் வந்தேனே. அவங்க நேற்றுலேருந்தே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா விடுவானா அவன். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே நிறைய ஐட்டம்ஸ், இந்த அல்வாலாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அன்னன்னைக்கு காலையில் வரதா. ஸோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, வாங்கலன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம், செம்ம டிராஃபிக்காக இருந்தது. நம்ம வந்துருப்போம், அதனால டிராஃபிக்காக இருக்குது. எங்கே இருக்குது டிராஃபிக்கு? இந்த முன்னாடி அண்ணே இங்கே பாரு, பெரிய ஆளுங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, டிராஃபிக் ஆகுமா இல்லை கிளியர் பண்ணி விடுவாங்களா? நிறைய பேர் பார்க்கறதுக்கு ரெடியாக அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இருங்க சுற்றி பார்க்குறேன். ஒருத்தரோட தான் நம்ம அண்ணன் வந்துட்டு மார்ச் 28 நினைக்கிறேன் பிரச்சாரத்துக்கு வராராம். அதனால பெரம்பூர் சின்ன தளபதி, குட்டி தளபதி, இந்த குட்டி பகவதி நம்பலாம்.
விஜய்? டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் நைட் என்ன சமைக்க போற? ஆட்டுக்கால் பாயா சமைக்க போறியா சமைச்சதா? தோசை. ஆட்டுக்கால் பாயா ஆல்ரெடி இருக்கு. சமைச்சது தானே சமைக்க தோசை போறேன். சுட. அப்ப ஆட்டுக்கால் பாயா மட்டும் ஒரு கிணத்துல ஊத்தி தர குடிச்சிடுங்க. தோசை சுட முடியாது. தோசை எனக்கு முட்டை தோசை வேணும். முட்டை இருக்கு, வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கினியா? எப்போ வாங்கின? சாயந்தரம் வாங்கிட்டு வந்தேன். 5 முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். கள்ளி எனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்திருக்கேன். புருஷனை வந்துட்டு கொஷி படுத்தணும்ட்டு எனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பிரெட்டும் பாலும் சக்கரை அது இன்னைக்கு கிடையாது. அது வேண்டாம். ஆட்டுக்கால் பாயா நீங்க காலையிலே சாப்பிடலையா? அதை காலையில நீங்க செஞ்சீங்களே, எனக்கு கொடுக்கவே இல்லை. அது ஒண்ணே ஒன்று அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்காக செஞ்ச. ஒரு முட்டை தான் இருந்துச்சு தெரியுமா? பிரெட்டு எப்பவுமே பிரெட்டை வந்து அந்த இதுக்குள்ள டிப் பண்ணிட்டு தோசை கடலை போடுவல. இப்போ வந்து பெருசா இருக்குன்றதால தோசை கல்ல டிப் பண்ணிட்டு இதுல பிரெட்ல போட்டியா? இல்ல இருங்க, தோசை கல்ல பிரெட்டை வச்சுட்டு அதை அப்படியே கலக்கி அது மேல ஊத்திட்டு திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பி அது மீதி இருக்கிறது அது மேல ஊத்தி விட்டேன். ஒன்னே ஒன்று. இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு கலக்கிறாதுல்ல. நீ கலக்கிச்சான்னு கீழே அவனுக்கு எப்படி பார்த்துச்சு? இங்க வீடியோ பார்த்து சொல்லுப்பா. செல்ல பார்த்து சொல்லுப்பா. வீடியோ பார்த்து சொல்லுப்பா. போன் வருது உங்களுக்கு. நல்லா இருந்துச்சுங்க. யாரும் பாருங்க. இது வந்து இன்னைக்கு காலையில் எடுத்த vlog. ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இன்னிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து ரொம்ப பெரிய கிரவுண்டு. இது சுற்றி வர்றதுக்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆகுது. 15லேருந்து 20 நிமிஷம் ஆகுது. ஒரு ரவுண்டு போனாலே போதும். ஒரு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ரவுண்டு, வேலை இல்லை அப்படின்னா ஒரு 2 ரவுண்டு போகலாம். நான் வந்து இந்த ஒரு 5:45 கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு 6:30 வரைக்கும் நடந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு சார். அப்போ வீட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதனால் முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ இது வந்து அங்கே 2 குளமாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த மரம்லாம் தெரியுது பார்த்தீங்களா எண்டில், அதுக்கு பேக் சைடு தான். அப்படியே சுற்றி நடக்கிற மாதிரி செம்ம பெருசு. சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, டெய்லி நம்ம எப்படியாவது போயிடணும், எந்த ரீசனும் இருக்கக்கூடாது, வாக்கிங் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ டே 1 இன்றைக்கி தான் நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா காளான் இருந்துச்சு. சாம்பார் தான் செய்யலான்னு பார்த்தேன். முந்தா நாள் தான் சாம்பார் செஞ்சிருந்தேன், முள்ளங்கி போட்டு. அதனால் சரி ஓகே, இன்றைக்கி வந்துட்டு காளான் போட்டு ப்ரெட்டு வறுத்து போட்டு இது மாதிரி செஞ்சிடலாம், வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் சீரக சம்பார் அரிசி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக சீரக சம்பா அரிசிக்கே வந்து ஒரு தனி ஸ்மெல்லு, அது சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நான்வெஜ் மட்டன் இல்லை சிக்கன் வச்சு சமைச்சோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டே, அரிசியோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஸ்டார் பிரியாணி எல்லாம் இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு இதுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இப்போ குரு யாதவுக்காக அந்த தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கு அதை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற நாளாக இருந்துச்சுன்னா எக் ஏதாவது கொடுத்துடலாம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால இது மட்டும் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சூப்பராக வந்து இருந்துச்சு. என்ன ஒன்று அப்படின்னா, பிரியாணி அரிசி வந்து ரெகுலராக நான் செஞ்சு வந்து எனக்கு அதோடைய பதம் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. இது சீரக சம்பா அரிசி வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் செஞ்சது. அந்த வீட்டில் ஸ்டார்டிங்கில் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் சீரக சம்பா அரிசி வாங்குறதே கிடையாது. அதனால் எப்பயும் போல் பிரியாணி அரிசிக்கு என்ன மெத்தடோ அதுவே தான் பண்ணேன். ஆனால் லைட்டாக கொஞ்சம் குழஞ்சிருச்சு. லைட்டாக அடியிலையும் வந்துட்டு அடி பிடிக்க அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். எப்பயும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடுவேன் சிம்மில் வச்சுட்டு. இது வந்துட்டு இதுவாகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 13 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா விட்டேன். அதுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சீரக சம்பா அரிசி நம்ம வந்து பிரியாணி அரிசி மாதிரியே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஆனால் டைமிங் வந்து இந்த காளானில் வர கொஞ்சம் தண்ணி வரும்ல. ஸோ இதெல்லாம் நான் பார்த்து பண்ணியிருக்கணும். எக்ஸ்ட்ராவே எப்பயும் போல் அதே மாதிரி வச்சுட்டேன். டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் லைட்டாக ரொம்பலாம் கிடையாது. மதியம்லாம் நான் இப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் எனக்கு பார்த்திங்கன்னா உப்புமா செஞ்சுருந்தேன். ஸோ உப்புமா ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது போடுவோம்ல, காஞ்ச மிளகா போடுவோம்ல, வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு காஞ்ச மிளகாவுக்கு பதிலாக நான் வந்து மிளகாவை காலையில் அரைச்சிட்டேன். இந்த காளான் பிரியாணிக்கு அதுதான் செஞ்சேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை போட்டிருந்தேன். அதை வந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுவீங்களா, அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் பேஸ்ட் அது நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டு ட்ரை பண்ணேன். ஸோ உப்புமாக்கு எப்பயுமே என்னோடய ஃபேவரட் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய். அது செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.